அல்லாவை தூக்கி ஓரம் வைக்கக்கூடிய செயல்பாடு தான் மதச்சார்பின்மை. அல்லாவை தூக்கி ஓரம் வச்சுட்டீங்க, அல்லாவை செப்பரேட் பண்ணிட்டீங்க சொசைட்டில இருந்து. அல்லாஹ் நம்மள படைச்சான், அல்லாஹ் தான் ஹாலிக்கு. ஆனா நான் எதை செய்யக்கூடாதுன்ற அதிகாரத்தை அல்லாஹ் கிடையாது. அதான் மதச்சார்பின்மை. அதான மதச்சார்பின்மை. அல்லாஹ் படைச்சதோட சரி, அதோட நிப்பாட்டிக்கணும். அல்லாஹ் அவ்வளவுதான். நான் என்ன செய்யணும்னா அல்லாஹ் சொல்லக்கூடாது. அதை நாங்க சொல்லுவோம். மது ஹலாலா ஹராமா நாங்க மெஜாரிட்டி முடிவு பண்ணுவோம். எல்ஜிபிடி இருக்குமா இருக்கக்கூடாது நாங்க முடிவு பண்ணுவோம். இது மக்களாட்சி கொள்கை. இஸ்லாம் அந்த கொள்கை கிடையாது. இஸ்லாம் மதச்சார்பின்மை இல்லையே, இஸ்லாத்துல ஜனநாயகம் இல்லையே, சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் அல்லாவுக்குல. அப்ப அல்லாவை தூக்கி ஓர வைக்கக்கூடிய செயல்பாடு தான் மதச்சார்பின்மை தத்துவம் சொல்லுது. நமக்கு இது என்னன்னு தெரியாம மதச்சார்பின்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது என்னெல்லாம் தெரியாது முஸ்லிம்களுக்கு, தெரிஞ்சு ஏற்றுக்கொண்டிருக்கிற நபர்கள் இருக்காங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அது என்னன்னு தெரியாமே மதச்சார்பின்மை ஒப்புக்கொள்ளக்கூடிய மக்கள் இருக்காங்க. அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய, அதற்காக வாதாடக்கூடிய, அதற்காக அழைப்பணி செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க. மதச்சார்பின்மை பாதுகாப்போம் என்னன்னு தெரிஞ்சுதான் செய்யறாங்களா? தெரிஞ்சு செய்யக்கூடிய மக்களும் இருக்கதான் செய்யறாங்க, தெரிஞ்சுதான் செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தூக்கி ஓர வச்சிட்டீங்க. ரப்பு சமாவாத்தி வருதுன்னு சொல்றாங்க. இல்ல, வானங்களின் ரப்பு அவன் தான், பூமியின் ரப்பு அவன் தான். மதச்சார்பின்மை கொள்கைப்படி வானத்துக்கு ரப்பா வச்சுக்கோங்க, ஆனா பூமிக்கு ரப்பு அல்லாஹ் வைக்காதீங்க. பூமிக்கு அல்லாஹ் இலாஹ்னு வச்சுக்கோங்க, ஹாலிக்னு வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. அல்லாஹ் உங்களை படைச்சான்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. அல்லாஹ் தான் உங்களை இறைவன்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனா அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்லாதீங்கன்றாங்க. ஏன்? ரப்புனா என்ன அர்த்தம்? ரப்புடைய அர்த்தம் என்ன? உங்களுக்கு சரி தவிர யாரு சொல்லுமோ அவன் தான் ரப்பு. யாருடைய கட்டளைக்கு நீங்க மாறு செய்ய முடியாதோ அவன் தான் ரப்பு. யார் உங்களுக்கு கட்டளை கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க யாரை வைக்கிறீங்களோ அவன் தான் ரப்பு. இத்தஹதத் அஹ்பாரஹும் ரஹ்பானஹும் அர்பாப மின் தூனில்லாஹ். கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தங்களுடைய குருமார்களை பாதிமார்களை ரப்பாக எடுத்துக்கொண்டார்கள். உதை இப்னு ஹாத்திப் சொல்றாரு. யார்? அவர் கிறிஸ்தவத்துல இருந்து முஸ்லிமானவர் சஹாபி. இன்னும் அல்லாஹ் இந்த இடத்துல கிறிஸ்தவர்களும் யூதர்களையும் தங்களுடைய பாதிமார்களையும் குருமார்களையும் ரப்பா எடுத்துட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. ஆனா நாங்க அவங்களை வணங்கல ஏன்றாரு. நாங்க அவங்களெல்லாம் வணங்கல, யார சொல்லலாம், நாங்க ஈசாவும் வணங்கி இருந்தோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மகன்னு சொன்னோம். எங்க குருமார்கள் பாதிரிமார்கள் எல்லாம் நாங்க வணங்கலையே அப்படின்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வணங்கினது அல்லாஹ் இங்க சொல்லல, ரப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு தான் சொல்றான். அப்படின்னா என்னன்னு கேக்குறாரு. அப்ப சொல்றாங்க, உங்களுக்கு ஹலால் ஹராம் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நீங்க அவங்கள வச்சீங்களா? அவங்க ஹலால் தொடர்ந்து உங்க ஹலால், அவங்க ஹராம் சொல்றது உங்களுக்கு ஹராமா? அதுதான் நீங்க ரப்பா எடுத்துக்கிட்டது அப்படின்றதுக்கான அர்த்தம். அப்போ ஹலால் ஹராம் சொல்லக்கூடிய இடத்துல நீங்க யாரை வைக்கிறீங்களோ அவங்கதான் ரப்பு அப்படின்றதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ அந்த இடத்துல தான் இங்க நம்ம பாக்குறோம். அப்ப இன்னைக்கு சரி தப்பு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம யாரை வச்சிடும்? அல்லாஹ் வைக்கலையே. அப்ப வானத்துக்கு ரப்பு அல்லாஹ், பூமிக்கு அல்லாஹ் ரப்பு கிடையாதுன்றதான் மதச்சார்பின்மை.